சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தோட்ட காணி தான் கிளிநொச்சி மாவட்டம் கனகாம்பிய குளம் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கு. கிளிநொச்சி கனகாம்பியா குளம் பகுதியில் இந்த இடம் என்றதை பார்த்தோம் என்று சொன்னால், கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அருகில் ஆனந்தபுரம் கானான் ஜெவாலயத்துக்கு செல்லும் வீதியில தான் இந்த காணி அமைந்திருக்கு. இந்த காணி தொடர்பாக மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்கின்றதை பார்த்தோம் என்று சொன்னால், கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு பக்கத்தால ஆனந்தபுரம் கானான் ஜெப ஆலயத்துக்கு செல்லும் வீதியில கானான் ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது. மற்றது கனகாம்பிய குளம் பாடசாலைக்கு மற்றும் அன்னை இல்லத்துக்கு செல்லும் பாதையூடாகவும் காணிக்கு வரலாம். ஒரு 500 மீட்டர் தூரம் மட்டும்தான். மிக அருமையான காணி இது. வைத்தியசாலைக்கு நடந்து செல்லக்கூடிய தூரம் தான். மற்றது இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படியான காணியை வாங்குறதுன்றது மிக கஷ்டம். மற்றது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 10 வரப்பு காணி இது. அரை ஏக்கருக்கு 2 வரப்பு கூட இருக்கு. மற்ற இந்த காணிக்குள்ள ஒரு அளவான வீடும் ஒரு நல்ல தண்ணியுடன் நல்ல கட்டு கிணறும் இருக்குது. மற்றது பயன்தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் 40 தென்னை மரம் இருக்குது. அதுல 20 தென்னை மரம் காய்க்குது. எல்லாமே நல்ல தென்னைகள். மற்றது 2 மாமரம் இருக்குது, ஒரு ஈரப்பலா மரம் இருக்குது, 20 பாக்கு மரம் இருக்குது, 15 முருங்கை மரம் இருக்குது, 2 தேசி, 2 தோட மரம், 2 பலா மரம், 200 வாழை மரம் இருக்கு. மற்றது 10 கிட்ட அகத்தி மரங்கள் இருக்குது. மற்றது காணியின் அரவாசி பகுதியில கரும்பு தோட்டம் இருக்குது. மற்றது இந்த காணியின் பயன்படக்கூடிய மரங்கள் இந்த வருமானத்தை பார்த்தோம்னு சொன்னால், கரும்பு ஒரு சீசனுக்கு 50,000க்கு மேல அறுவடை செய்யலாம். மற்றது தேங்காய் 2 மாதத்துக்கு ஒரு முறை 100 அல்லது 150 தேங்காய் ஆயலாம். மற்றது வாழை மரம். மற்றது ஒவ்வொரு நாளும் அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை என சந்தைக்கு கொண்டு செல்லலாம். நல்ல பிரயோசனமான காணி இது. விலையும் சரியான குறைவுதான். நீங்கள் இந்த காணியை வாங்கினால் நிறைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது சோலார் திட்டத்துக்கும் ஆடு மாடு கோழி என வளர்ப்பதற்கும் மிக பொருத்தமான காணி இது. நீங்கள் பயப்படாமல் இந்த காணியை வாங்கலாம். அடுத்ததாக இந்த காணியின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இடங்கள்ல போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது. இதனுடைய விலை 75 லட்சம் என உரிமையாளர் கூறுகிறார். பயப்படாமல் வாங்கலாம். நல்ல காணியும் நல்ல பெறுமதியான இடமாக இருக்குது. மற்ற நீங்க இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கலைச்சு பேசி விலையை தீர்மானித்து கொள்ளலாம். பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடிய விலை தான் இது. மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். காணி தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நன்றி, வணக்கம் உறவுகளே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க.